நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொண்டாபுரம் பகுதியில் நேற்று பார்த்தால் அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவன் மோகித் மீது பக்கவாட்டில் இருந்த அந்த கைப்பிடி சுவர் விழுந்து மாணவன் சம்பவ இடத்திலே உயிரிழந்த நிலையில் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் அதே போன்று மாவட்ட கல்வி அலுவலர் உள்ளிட்ட மூவர் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாணவனின் உடலை பெறுவதற்கு குடும்பத்தினர் சம்மதம் தெரிவிக்காத நிலையில் இன்று காலை முதல் பார்த்தோம்னால் போராட்டமானது திருத்தணி மருத்துவமனையில் தொடர்ந்து நீடித்து வந்தது. குறிப்பாக அரசு அதாவது மாணவனுக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையாக அரசு அறிவித்திருந்தது. அந்த தொகை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதியும் அதே போன்று அரசு பணியும் தங்களுக்கு வழங்கினால் மட்டுமே மாணவன் சடலத்தை பெற்றுக் கொள்வோம் என்று பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் திருத்தணி மருத்துவமனையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதே போன்று கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இதை எதையும் உறவினர்கள் கண்டு கொள்ளாத நிலையில் மாலை நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அதே போன்று அமைச்சர் நாசர் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து மாணவனின் தாயார் மற்றும் தந்தையிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முற்பட்ட போது காரை முற்றுகையிட்டு உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் உறவினர்கள் மற்றும் பெற்றோரை திருவள்ளூர் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அழைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் பார்த்தோம்னா மாணவனின் தந்தைக்கு வந்து அலுவலக உதவியாளரான அந்த அரசு ஆணையை வந்து மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அமைச்சர் நாசர் வழங்கினார். இந்நிலையில் உடலை பெற்றுக் கொள்வதற்காக உறவினர்கள் சம்மதம் தெரிவித்த நிலையில் தற்போது அந்த உடற்குழாய்வானது தொடங்கியுள்ளது. காலை முதல் நீடித்து வந்த போராட்டமானது தற்போது அரசு அந்த ஆணையை பெற்ற பின்பு கைவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.